ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம 11/10/2025க்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை நம்ம யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணிட்டு வரோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா 11/10/2025. இந்த வீடியோ பதிவில் 3 நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். 11, 12 மற்றும் 13க்கான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்க்குறோம். இப்போ 11ஆம் தேதியினுடைய ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதிக்கான நோபல் பரிசு 2025 வழங்கியிருக்காங்க. இது எந்த நாட்டை சார்ந்தவர்களுக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனிசுலா நாட்டை சார்ந்த நபருக்கு வழங்கியிருக்காங்க. இவங்க வெனிசுலா நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க. அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரியா குரினா மச்சாடோ அப்படின்றதுதான் இவங்களுடைய பெயராக இருக்கக்கூடியது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனும் கூட. அடுத்ததான் பாருங்க, முக்கியமான ஒரு தினம் ஒன்று கொண்டாடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக மனநல தினம் அப்படின்ற தினம் கொண்டாடுறாங்க. இது என்ன டேட்ல கொண்டாடுறாங்க அப்படின்னா, அக்டோபர் 10. ஒவ்வொரு வருடத்தினுடைய அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி என்ன பண்றாங்க, உலக மனநல தினம் அப்படின்றத கொண்டாடுறாங்க. இது என்ன வருஷத்துல இருந்து கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1992 இருந்து இதை கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கு. இதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணுங்க. 2025க்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அங்க பாத்தீங்கன்னாலுமே தெரியும், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சேவைக்கான அணுகல், பேரழிவு மற்றும் அவசர காலங்களின் போது மனநலம். சேவைக்கான அணுகல், பேரழிவு மற்றும் அவசர காலங்களின் போது மனநலம் அப்படின்றது அதனுடைய கருப்பொருள். இந்த நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இது ரெண்டு மட்டும் தாங்க இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டாவா இருக்கு. நம்ம அடுத்து 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்க்கலாம். 12ஆம் தேதி முக்கிய விஷயங்கள் அதிகமாகவே இருக்கு, அதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்ப நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா, அடுத்த நாளாக இருக்கக்கூடிய 12/10/2025க்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இதுல ரொம்ப முக்கியமானது, பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வேளாண்மைகளுக்கான புதிய 2 திட்டங்களை தொடங்கி இருக்காரு. அது எவ்வளவு கோடி மதிப்புல அப்படின்னா, கிட்டத்தட்ட 35,440 கோடி மதிப்புல இந்த திட்டத்தை தொடங்கி இருக்காரு. அதுல முதல் திட்டமாக என்ன இருக்கு அப்படின்னா, பிரதமரின் தனத்தானிய கிருஷி திட்டம். பிரதமரின் தனத்தானிய கிருஷி திட்டம். இதற்கு எவ்வளவு ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படின்னா, 24,000 கோடி ரூபாய் மதிப்பு என்ன பண்ணிருக்காங்க, ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து 2வதா இருக்கக்கூடிய திட்டம் என்னன்னா, பருப்பு. இது பருத்தி இல்லைங்க, பருப்பு உற்பத்திக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பருப்பு உற்பத்தியில நம்ம தற்சார்பு நிலை அடையணும் அப்படின்றதுக்காக 17,400 கோடியை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு 440 கோடிங்க, 440 கோடியை ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அதனுடைய மதிப்பு தான் 35,440 கோடியாக இருக்கு. இதுல நம்ம மெயினா எதை பார்க்க போறோம் அப்படின்னா, தானிய கிருஷி திட்டம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கீம். நமக்கு கேள்வியாகவும் எதிர்பார்க்கலாம். என்ன அப்படின்னா, மத்திய அரசின் லட்சிய மாவட்டங்கள் திட்டத்தை முன்மாதிரியாக கொண்டு செயல்படுத்தக்கூடிய திட்டம். அப்ப இந்த தனத்தானிய திட்டம் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, மத்திய அரசினுடைய லட்சிய மாவட்டங்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மொத்தமா ஒரு 100 மாவட்டங்களை மத்திய அரசு தேர்வு செய்வாங்க. எத்தனை மாவட்டங்களை தேர்வு செய்வாங்க? 100 மாவட்டங்கள்ல தேர்வு செய்வாங்க. அந்த 100 மாவட்டங்கள்ல எப்படி தேர்வு செய்வாங்க அப்படின்னா, குறைவான பயிர் உற்பத்தி, குறைவான விளைநிலம், குறைவான கடன் வழங்கல் ஆகிய காரணங்களின் அடிப்படையில் 100 மாவட்டங்களை தேர்வு செய்யப்பட்டு, பயிர் சாகுபடியை என்ன பண்றாங்க, பன்முகப்படுத்துதல், நீர்ப்பாசனம் மற்றும் பதப்படுத்த வசதிகளை பன்முறைப்படுத்துவதற்காக தான் இந்த தனத்தானிய கிருஷி திட்டம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அடுத்ததான் பாருங்க, தமிழ்நாட்டுல கிராம சபை கூட்டம் அப்படின்ற ஒண்ணு பொதுவா நடக்கக்கூடியதாக இருக்கும். வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 4 முறை இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணிருக்காரு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் 6 முறையாக மாத்திருக்காரு. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அக்டோபர் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த கிராம சபை கூட்டம் எப்ப நடந்திருக்கு அப்படின்னா, 10ஆம் தேதி நடந்திருக்கு. 11ஆம் தேதி நடக்கக்கூடியதாக இருந்திருக்கு. இப்ப பாருங்க, இந்த கிராம சபை கூட்டத்துல ஒரு சில இம்பார்ட்டன்டான விஷயங்களை பத்தி சொல்றாங்க. பொதுவா தமிழ்நாட்டுல தற்போது எத்தனை முறை கிராம சபை கூட்டம் நடத்தப்படுகிறது அப்படின்னா, 6 முறை. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாவிலேயே முதலாக
10,000த்திற்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை இணைய வசதி மூலம், என்ன வசதி மூலம், இணைய வசதி மூலம் இணைத்து கிராம சபை கூட்டத்தை முதல் முறையாக நடைபெற்றது. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்வியாக கூட கேட்கலாங்க. நமக்கு ஆல்ரெடி சிலபஸ்ல உள்ளாட்சித்துறை அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு, அதுல நம்ம இந்த மார்க் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன, இந்தியாவிலேயே முதல்ல 10,000த்திற்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை இணைத்து இணைய வழியில கிராம சபை கூட்டத்தை நடத்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு. அது மட்டும் இல்லாம முதல் முறையாக ஒரு முதல்வர் கிராம சபை கூட்டத்துல பங்கேற்கக்கூடிய நிகழ்வும் இங்கதாங்க நடைபெற்றதாக இருந்தது. இதுல ஒரு திட்டம், ஒரு ஸ்கீம் ஒண்ணு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊரு நம்ம அரசு என்ற பெயர்ல கிராம சபையில என்ன பண்ணணும் அப்படின்னா, மக்களை கலந்தாலோசித்து 3 முக்கிய தேவைகளை தேர்வு செய்து தீர்மானம் நிறைவேற்றணும். அப்ப ஒரு கிராம சபை கூட்டம் நடக்குது அப்படின்னா, அந்த கிராமத்துக்கு தேவையான 3 முக்கிய தேவைகளை தீர்மானமா கொண்டு வந்து அதை நிறைவேற்றணும்னு சொல்றாங்க. அதுக்கான ஸ்கீம் தான் என்னங்க, நம்ம ஊரு நம்ம அரசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, ஓகே. இது 12ஆம் தேதிக்கான இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து நம்ம முன்னாடியே சொன்ன அந்த வீடியோ பதிவுல 3 நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்ச்சியா பார்க்க போறோம் அப்படின்ட்டு. 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இதுல மார்க் பண்ண வேண்டியதா இருக்குங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, மேப்ளஸ் செயலி. மேப்ளஸ் செயலி இது வந்து இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு செயலிங்க. மேப்ளஸ் செயலின்றது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட செயலி. இது எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, பயண வழிகாட்டு செயலிங்க. இப்ப நம்ம மேப் போடுறோம் பாத்தீங்களா, அந்த மேப் நம்ம கூகுள்ல இருந்து போடுறதுக்கு பதிலா இப்ப இந்த செயலியை டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதிகமான அப்டேட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்றாங்க. இது உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு செயலி அப்படின்றது சொல்றாங்க. இந்த செயலியை உருவாக்கிய நாடு எது அப்படின்னா இந்தியா. நம்ம பொதுவாகவே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்டா நம்மளுடைய மாவட்டத்தையோ நம்மளுடைய மாநிலத்தையோ ஆன்சர் எடுக்க மாட்டோம். ஆனா அது நம்மளுடைய நாட்டுல உருவாக்கப்பட்ட ஒரு செயலி தாங்க. அடுத்ததான் பாருங்க, எகிப்துல 13ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வதேச மாநாடு அப்படின்றது நடக்குது. இது எதற்காக இந்த சர்வதேச மாநாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மற்றும் அமேஸ் போர் நிறுத்தம் தொடர்பான மாநாடுங்க. இஸ்ரேலுக்கும் அமேஸுக்கும் நடக்கக்கூடிய அந்த போர் நிறுத்தத்தை செய்யக்கூடிய மாநாடாக இருக்கு. இந்த போர் எப்ப தொடங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2003லயே அந்த போர் தொடங்கியதாக இருக்குங்க. இதுல எத்தனை நாடுகள் அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படின்னா 20 நாடுகளுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. 20 நாடுகள் பங்கேற்க அழைப்பு விடுத்திருக்காங்க. அது நம்மளுடைய பாரத பிரதமராக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுக்கும் அந்த அழைப்பு வந்திருக்கு கலந்து கொள்ள. அது மட்டும் இல்லாம இந்த போர் நிறுத்தங்களுக்கான 20 அம்சங்கள் கூடிய அமைதி ஒப்பந்தத்தை முன்மொழிந்தவர் யாரு அப்படின்னா, அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் தாங்க 20 அம்சங்களை கூடிய அமைதி ஒப்பந்தத்தை முன்மொழிந்திருக்காரு. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அந்த கூட்டத்துல அமைதிக்கான ஒப்பந்தத்தை போட போறாங்க. யார் யாருக்கு இடையே அப்படின்னா, இஸ்ரேல் மற்றும் அமேஸ் இடையே போடக்கூடியதாக இருக்கு. அடுத்து ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ங்க. இதை எப்ப வேணாலும் கேட்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎஸ்எஃப் விமான பிரிவில் முதல் பெண் வந்து நியமனம் செய்யறாங்க. முதல் பெண்ன்ற வார்த்தை வந்தாலுமே நமக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ்ல இம்பார்ட்டன்டான ஒண்ணு. முதல்ல எது வந்தாலுமே, இதுவரையிலும் எல்லை பாதுகாப்பு படை விமான பிரிவுல ஒரு பெண் பொறியாளரை நியமனம் செஞ்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாவில நியமனம் செய்யறாங்க. அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னா பாவனா சௌத்ரி. அவங்களுடைய பெயர் என்ன, பாவனா சௌத்ரி. ஓகேங்களா? சரி, இதுதாங்க இந்த 3 நாளுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ண நம்மளுடைய சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அருண் டிஎன்பிசி அப்டேட் சேனல் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். டிஎன்பிசி தொடர்பான மற்ற அனைத்து வீடியோ பதிவுகளும் ஜிகே, தமிழ், பொது தமிழ் எல்லாத்துக்கும் வேல் அகாடமி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேல் அகாடமில ஃப்ரீ கிளாஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணி டெய்லி